உங்கள் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சிகரமானதாக இருப்பதற்கு 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க 3 காரியங்கள் தேவைப்படுகிறதாக நீதிமொழிகள் 24:3 சொல்கிறது. ஞானம், விவேகம், அறிவு என்கிற 3 காரியங்களை குறித்து தான் இந்த பதிவில் நான் விளக்கப் போகிறேன். இந்த வசனத்தில் ஞானத்தினாலே வீடு கட்டப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் என்கிறது இந்த இடத்துல ஸ்கில் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஸ்கில், யுக்தி அல்லது புத்திசாலித்தனம். ஒரு குடும்பத்தை கட்டுவது என்பது தானாக நடக்கிற விஷயம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆணையம் பண்ணியும் கல்யாணம் பண்ணிட்டா ஒரு குடும்பம் உருவாயிருச்சு, அது சந்தோஷமாக தான் இருந்தாகணும் அப்படின்னு அது ஏதோ எழுதப்பட்ட விதி போல் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதனால தான் நிறைய குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை. எப்படி ஒரு நரி தனக்கான குழியையோ அல்லது ஒரு பறவை தனக்கான கூண்டையோ தனக்கு ஏற்றது போல வடிவமைத்துக் கொள்கிறது போல, அந்த நரி வெளியெல்லாம் போயிட்டு வந்து இளைப்பாறுவதற்கு அந்த குழிக்கு வருகிறது போல, பறவை வெளியெல்லாம் பறந்துட்டு இளைப்பாறுவதற்கு அந்த கூண்டுக்கு வருவது போல, அந்த குடும்பம் ஒரு இளைப்பாறுகிற இடமாக இருப்பதற்கு நாம் உழைத்து அதை உருவாக்க வேண்டும். நாம தான் நம்ம குடும்பத்தை கட்டணுமே தவிர, ஏற்கனவே ஃபுல்லாக ஃபினிஷ்டு பண்ண ஒரு பொருளை நமக்கு யாரும் தர்றதில்லை. எந்த முழுமையடைந்த மனிதனையும் ஒரு பெண் கல்யாணம் பண்ணுறதில்லை, எந்த முழுமையடைந்த பெண்ணையும் ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுறதில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து தான் வேலை செய்து சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. ஒரு சிற்பி சிலை வடிக்கும்போது அவசரப்பட்டோ வேகமாகவோ தட்டினா அது கல் ரெண்டாக உடையுமே தவிர சிற்பமாக உருவாகாது. அதுபோல் நான் மிகுந்த பொறுமையோடு கூட ஒரு இடத்த மறுபடியும் மெதுவாக தட்டி அந்த இடம் ஒரு சிலையாக அந்த சிற்பி விரும்புகிறது போல உருவாகிறது போல நம்முடைய குடும்பத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஞானத்தினாலே வீடு கட்டப்படுகிறது என்று சொல்கிறது. புதிதாக கட்டப்படுறதை பற்றி போடல. அந்த இடத்துல ரீபில்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரீபில்ட் அப்படிங்கிறது, இப்போ உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கீழே விழுந்து கிடந்தாலும், கலைந்து கிடந்தாலும், மோசமான நிலைமையில் இருந்தாலும் மீண்டுமாக அது கட்டப்பட முடியும். நீங்கள் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தினீங்கன்னா, ஒரு யுக்தியை பயன்படுத்தினீங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலித்தனம் பயன்படுத்தினீங்கன்னா மீண்டுமாக உங்களுடைய குடும்ப வாழ்வு கட்டப்பட முடியும் என்பதை தான் அந்த வசனம் குறிக்கிறது. இரண்டாவது, அண்டர்ஸ்டாண்டிங். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைநிறுத்தப்படுகிறதும் கூட கீழே விழுந்து கிடக்கிற ஒன்றை மீண்டுமாக நிலைநிறுத்துவது, மீண்டுமாக எடுத்து நிறுத்துவது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை இதை கேட்கிற இந்த சூழ்நிலையில் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், எவ்வளவு கீழே விழுந்து கிடந்தாலும், எவ்வளவு சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருந்தாலும், விவேகத்தை பயன்படுத்தினால் மீண்டுமாக அதை நிலைநிறுத்த முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, முதலாவது, ஒரு ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதில் துவங்குகிறது. நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதில் தான் விவேகம் துவங்குகிறது. இரண்டாவது, நீங்கள் மாத்திரம் வித்தியாசமானவங்க கிடையாது, ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசமானது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரும் பொழுது அது ஏதோ H2O கிடையாது. ஒவ்வொரு முறை 2 ஹைட்ரஜனையும் ஒரு ஆக்சிஜனையும் ஊற்றின உடனே தண்ணி வந்துடும்ன்ற மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையோ, உங்களுடைய சகோதர சகோதரனுடைய வாழ்க்கையோ பார்த்து, அல்லது உங்கள் நண்பருடைய வாழ்க்கையோ பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பீடு செய்யக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை என்பது வித்தியாசமானது. அது யாரோடும் பொருந்தி வராது. யூ ஆர் யூனிக் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை வித்தியாசமானவர்களாக இணைத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எது சரியாக வருகிறதோ அதிலே கவனம் செலுத்தி அப்படிப்பட்ட குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது, 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கல. நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது 2 பேர் அங்கே நிற்கிறதா நினைக்கக்கூடாது. 6 பேர் நிற்கிறாங்க அங்கே. ஆச்சரியப்படாதீங்க. நீங்கள் யாருன்னு உங்களை நினைக்கிறீங்களோ அது ஒரு நபர். அவர் யாருன்னு உங்களை நினைக்கிறாரோ அது ஒரு நபர். உண்மையாகவே நீங்கள் யாரோ அது ஒரு நபர். இது 2 பேருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது நீங்கள் யாருன்றது. அது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் வெளியே வரும். அதே போல் தான் அந்த சைட்லேயும், அந்த ஆண் சைட்லேயும் என்னன்னு சொன்னால், அவர் யார் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த ஒரு நபர், நீங்கள் அவரை பற்றி ஒரு கருத்து வச்சுருப்பீங்க, அந்த ஒரு நபர்.
மூணாவது உண்மையிலே யாரோ இன்னும் கண்டுபிடிக்கப்படாத அந்த நபர். இப்படி 6 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால இது ஒரே நாளில் ஒரு குடும்ப வாழ்வை கட்டி எழுப்பிட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அறிவு. அறிவுன்றது இங்கே குட் சென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. குட் சென்ஸ், நல்ல சென்ஸ், நல்ல டேஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கை குறித்த அற்புதமான ஃபீலிங், அற்புதமான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அங்கே அழியாத பொருட்களை நீங்கள் உருவாக்க முடியும். அழியாத பொருட்கள் அல்லது அருமையும் இனிமையுமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், திருடர்களால் திருட முடியாத, நெருப்பால் எரிக்க முடியாத, தண்ணீரால் கொண்டு போக முடியாத நிலவரமான பொருட்கள். அன்பு, நம்பிக்கை, தைரியம், சமாதானம், இப்படி யாராலும் உங்களிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியாத அந்த சென்ஸால் நீங்கள் நிரம்பியிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே எல்லா அறைகளிலுமே இந்த நம்பிக்கை, இந்த சந்தோஷம் நிறைந்திருக்கும். அதுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யணும்னா, அருமையும் இனிமையுமான பொருட்கள். அருமை, ஒருத்தரை ஒருத்தர் அருமையானவர்களாக பார்க்கணும், விலையேற பெற்றவர்களாக பார்க்கணும். ஒருத்தரை ஒருத்தர் ப்ரெஷியஸாக நீங்கள் நினைக்கணும், கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும். அப்படி பார்க்கும்போது தான் இதெல்லாம் உருவாகும், இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் அறையில் நிரம்பும். அடுத்தது இனிமையான பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா நிறைவுள்ள ஒரு இனிமையான பொருளை சாப்பிடும்போது ஒரு திருப்தி வரும் இல்லையா? அந்த திருப்திகரமானவர்களாக நீங்கள் வாழும் பொழுது, கிராட்டிடியூடோடு வாழும் பொழுது, இந்த அழியாத பொருட்கள் உங்கள் வீடுகளை நிரப்பும். இப்படி நீங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்க முடியும்.